நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் நம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நல்ல சூழ்நிலையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம் எல்லாரும் அவர்களுடைய வீடுகளிலே ஆராதிக்கிற ஒரு கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் ஆச்சரியமாய் இதுவரைக்கும் நடத்தினார், பாதுகாத்து கொண்டார். நல்ல சுகபலன் கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்தின தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை கூட நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஆச்சரியமாய் நடத்தும்படி திரியேக தேவனுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக கல்வாரி சிலுவையிலே நமக்காய் சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றவும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது இந்த இடம் முழுவதும் இறங்கி கிரியை செய்யும்படி நல்ல வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த நேரம். ஹல்லேலூயா. நல்ல துதிக்கிற நேரம். உங்க வீடுகளிலே நீங்க நல்லா துதிங்க. உங்க இடத்துல ஆவியானவர் ஆச்சரியமாய் அவர் அசைவாட போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றுகிற எங்கள் தேற்றரவாளரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவரே, நீ நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, மகிமையானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, நித்தியரே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை முழு இதயத்தோடு கர்த்தரை நல்லா துதிங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிறதான ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையாய், நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல காலை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் மறுபடியும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல இருதயத்தையும் நல்ல சூழ்நிலைகளுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறதான இந்த சூழ்நிலை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா செய்வாடி எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை உமக்கு பிரியமானது எங்களுக்கு கற்றுக் கொடும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீர் செய்து உமக்கு நேராக நீர் விரும்புகிறதான பாதையிலே நடக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் நீர் பெரிய மாற்றத்தையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கூட இந்த காலவெல்லை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி என்றதான பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி, கிருபைகளை பொழிந்திடுவி, என்றென்றுமாய் நடத்திடுவி. நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே என்று சொல்லி எல்லாரும் உண்மையாய் பாடுவோமாக. ஆமென். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா, உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையா திருப்தியாக்கியே நிதம் நடத்தினே, திருப்தியாக்கியே நிதம் நடத்தினே. தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசு தேவா நன்மையினால்
முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி தடுமாறும் வேலையிலும் சித்தம் செய்திட ஆமென் தடுமாறும் வேலையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே என்றும் சோத்திரம் பாதை காட்டினீரே என்றும் சோத்திரம் தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை நல்லா சொல்லுங்க இதுவரையில் நடத்தி வந்த உமது நன்மையை என்று மறவேனே நன்றி இயேசுவே என்று மறவேனே நன்றி இயேசுவே தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து அவர் யோசனையில் பெரியவர். ஓ அவர் ஒருவருக்கே ஆராதனை நாம் செய்ய போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை நல்ல சொல்லுங்க ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 எல்லாரும் சேர்ந்து உண்மையா இந்த சூழ்நிலையில நம்மளை கண்மணி போல காப்பவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எத்தனையோ ராஜாக்கள் எத்தனையோ மேல் மக்கள் என்று சொல்லப்படுவர்களுக்கும் இந்த கொரோனா வியாதியினாலே அவர்கள் சிக்குண்டு மரித்து போனார்கள். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருபை. எல்லாரும் அதை உணர்ந்தவர்களாய் நாம் எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் பாடி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். நீ நல்லவரப்பா கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஓசனா உன்னத தேவனே ஓசனா 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 நல்லா சொல்லுங்க ஓசனா 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 சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே
ஆராதனை. நல்லா சொல்லுங்க, ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே. ஓசனா 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 ஓசனா. அப்படியே ரெண்டு கரங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் உயர்த்தி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை நல்லா உண்மையாய் சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை. நல்லா சொல்லுவோம் எல்லாரும். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரை. நல்லா சொல்லுங்க. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரை. நல்லா சொல்லுவோமா? இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ராஜா ஆராதனை 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 ஆராதனை. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா ஆராதனை 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 ஆராதனை. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவ நீர்தானே, நல்லவ நீ. நல்லா சொல்லுங்க அவரை பார்த்து. வல்லவ நீர்தானே, நல்லவ நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே. தினம் தேடும் தேடல் நீர்தானே, நான் பாடும் பாடல் நீர்தானே. இயேசுவே தினம் தேடும் தேடல் நீர்தானே. நல்லா சொல்லுங்க. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி உண்மையான இருதயத்தோடு ஓ அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான இயேசுவை நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.
இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அசைவாடி உங்க குடும்பங்களில் இருக்கிற கட்டுகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா வியாதியின் வல்லமைகளை, எல்லா பிசாசுடைய கிரியைகளை பரலோக வல்லமையினாலும் அவருடைய அக்கினியினாலும் பரலோகத்தின் கிருபையினாலே கர்த்தர் அவைகளை நிரூபணமாக்குகிறார். நல்ல அந்நிய பாஷையில எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி, ஒரு அற்புதம் நடக்கிறதற்காக நன்றி அப்பா. யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ இயேசுவே மனம் இறங்குங்க. இது ஒரு நிகழ்ச்சியாய் பார்க்காதபடி இது எனக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆராதனை என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே யார் யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி உங்க நோக்கி பார்க்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிலைமையும் கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. அவர்களை சந்தோஷமாக்குவீராக, சமாதானமாக்குவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அவரை பார்த்து, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நல்லா சொல்லுங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இதலரதனமா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அப்படியே நம் ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆராதனை மாத்திரம் விட்டு விடாதிருங்க. இந்த ஆராதனை உங்க வீடுகளிலே நீங்கள் தொடர்ந்து நீங்க செய்ய அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி அடுத்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவாராக, கிருபையாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள். அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் உம்மை நேசிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையாவே சொல்ல முடியும்? இந்த உலகத்துல நம்மளை நிறைய பேர் சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம நினைப்போம், நிறைய பேர் நமக்கு சந்தோஷமா அவங்க இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அவரை பார்த்து சொல்லணும், அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். நல்ல வாய் திறந்து ஒரு விசை கூட அப்பாவை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. ஆமென். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ஆண்டவரை காலை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு நல்ல கிருபையை எங்களுக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறார்கள்.
ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று உம்முடைய சத்திய வேத வசனம் சொல்லுகிறதப்பா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை ஆராதித்திருப்பதினாலே, உம்முடைய ஆராதனையின் அற்புதங்களினாலும் அதிசயத்தினாலும் என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நிறைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வர்ற நாட்களில் ஆண்டவர் உங்களை மகிமையாய் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, எங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த நாட்களிலே, வருகிற நாட்களிலேயும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாட இருக்கிறார்கள். ராஜா, கர்த்தருடைய ஆவியானவர் நீர் உம்முடைய பிள்ளைகளை விசேஷித்த ஆசீர்வாதங்களினாலும் நன்மையினாலும் கர்த்தர் நிரப்பி நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே, அவர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக ஒவ்வொருவரை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடும், நல்ல பலத்தை கொடும், கிருபைகளை தாரும், எந்த குறைவும் இல்லாதபடி. வேத வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் உடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய, பொருளாதார, சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகள் நிறைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசத்தினுடைய காரியங்களை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த கொரோனா மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மத்தில் இருக்கிற அருமையான செந்தில் அவர்கள் நமக்கு வந்து இந்த ஜெப நேரத்தை நமக்கு பொறுப்படுத்திக் கொள்வார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்காக நாம் ஜெபிப்போம். இந்தியாவுக்காக, விசேஷமாக தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எங்கோ நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு நாம் கேள்விப்பட்டோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே நடக்கிறதான சில காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் கலங்குகிறது. ஆகவே நம்ம எல்லாரும் கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுதும் செந்தில் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நாம் ஜெபிக்கும்படியாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு தருவாராக. இந்த நாள்லையும் தேசத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி தமிழகத்தில், இந்திய தேசத்தில், உலக நாடுகள் முழுவதும் இந்த பெருந்தொற்றுனால் அதிகமான பேர் பாதிக்கப்படுகிறார்கள், அநேகர் மரித்து போகிறார்கள். இந்த சூழ்நிலைகளையெல்லாம் நான் பார்க்கும்போது தேவ சமூகத்தை நோக்கி நீங்களும் நானும் பார்த்தால் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பேன் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அப்படியாக இந்த நாள்லேயும் நீங்களும் நானும் நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலேயும் கூட எங்கள் தமிழகத்தில், இந்திய தேசத்தில், உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு இந்த பெருந்தொற்றுனால அநேகர் மரித்து போகிறதை பார்க்கிறோம், அநேகர் பாதிக்கப்படுகிறத பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசுதாமே நிற்கிருபையாய் மனம் இறங்கும், நிற்கிருபையாய் மனம் இறங்கி இந்த நாளிலேயும் கூட அப்பா, இன்னைக்கும் இப்படிப்பட்ட மரணங்கள் எங்கள் தேசத்திலையும் உலக நாடுகளையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய தவறுகளை மன்னிங்க, எங்களுடைய மீறுதல்களை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளை கொடுங்க. இதற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா மாம்சத்தின் கிரியைகளை, எல்லா சத்துருனுடைய மறைவான கண்ணிகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கும் முன்னணியில இருந்து வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் விசேஷித்த பாதுகாப்பையும் கிருபையையும் கொடுங்க. அதே போல மரித்து போன நபருடைய குடும்பங்களுக்கு என் ஆண்டவர் ஆறுதலை கொடுங்க. அதே போல இன்னைக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் வேண்டிய
கிருபைகளை கொடுத்து இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க மீட்டு கொண்டு வர போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக. அதே போல இன்னைக்கு இந்திய தேசத்திலையும் உலக நாடுகள்லையும் பல்வேறு காரியங்களில் குறைவுபடுகிற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். மருத்துவமனைகளில் இடம் இல்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறை, அதே போல மருந்து பொருட்கள் இன்னைக்கு கிடைக்காத சூழ்நிலைகள், இதெல்லாம் சீர் செய்யப்படும்படியாக எங்க ஒவ்வொரு மாநில அரசாங்கங்கள் சரியாய் செயல்படுவதற்கு எங்க இந்திய தேசத்துடைய மத்திய அரசாங்கம் சரியாய் செயல்பட்டு எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சரியாய் ஆவணம் செய்து கொடுக்க என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. அப்ப அன்னைக்கு மனிதர்களை நோக்கி நாங்க பார்க்கவில்லை, பரத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு சீக்கிரத்தில் ஒரு விடுதலையை கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல அந்த நாளிலேயும் கூட என் ஆண்டவராகிய இயேசுதாமே எங்க இந்திய தேசத்துல அப்பா அன்னைக்கு பிள்ளைகள் படுகிற பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. சிறு பிள்ளைகள் படிக்கிறதற்கு முடியாத சூழ்நிலைகள், வறுமைக்குள்ளாக தள்ளப்படுகிற சூழ்நிலைகள், பெற்றோர்னால கைவிடப்படுகிற சூழ்நிலைகள், இதோ அதனால இன்னைக்கு சமூக விரோத செயல்களை அவர்கள் செய்கிற சூழ்நிலைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சிறு பிள்ளைகளுக்காக என் ஆண்டவர் மனம் இறங்குங்க, இளைஞர்களுக்காக என் ஆண்டவர் மனம் இறங்குங்க. சீக்கிரத்தில் எங்க தேசத்துல ஒரு எழுப்புதல் ஏற்படும்படியாக எங்க தேசத்துல இளைஞர்களை நீங்க ஆட்கொண்டு நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஒவ்வொரு ஊழியர்களை என் ஆண்டவர் பொறுப்பெடுத்து அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக வழி நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாச மக்களையும் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களாக நீர் வழி நடத்த போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல எங்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுவதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களை, ஒவ்வொரு திருச்சபையையும், ஒவ்வொரு விசுவாச மக்களை நீர் பயன்படுத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க தேச தலைவர்கள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்க தேசத்து ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக. உங்க கரத்தில் எங்க இந்திய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதியும். சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதலை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வருகைக்கு நாங்களும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த உம்முடைய சுவிசேஷத்தை அப்பா எங்கும் நாங்க பறைசாற்றுவதற்கு எங்களுக்கு கிருபைதாங்க. தெய்வ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தருடையதான வார்த்தையை கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மகிமையான காரியங்களை அவர் செய்ய உண்மை உள்ளவர். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் இல்லை என்று சொல்லி ஒரு சூரைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். ஒரு சூரைச்செடியின் கீழே உட்கார்ந்து நித்திரை பண்ணினான் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே இந்த காணொளி மூலமாக ஆண்டவரே பார்க்கிறதான இந்த செய்தியை கேட்கிறதான எல்லார் மேலும் உம்முடைய பரிசுத்த சமூகம் வந்து இறங்குவதாக. அவருடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே இங்கு வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீர் ஒருவர் மாத்திரம் 100% அறிந்த ஆண்டவர். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அதிசயங்களும் நன்மைகளும் கிருபைகளும் வியாதியின் சுகங்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே நிறைய பேருடைய வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது. போதும் கர்த்தாவே. முன்பு நான் நல்லா ஓடினேன், முன்பு நன்றாய் பிரயாசப்பட்டேன், ஆனால் இன்றைக்கு என்னால் ஓட முடியவில்லை, முன்னால் போல என்னால் செயல்பட முடியவில்லை என்று சொல்லி நிறைய பேருடைய வாயின் வார்த்தைகள் போதும் கர்த்தாவே. நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆகவே நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சு
நம்ம வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சற்று நன்றாக இந்த நாளிலே கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இங்கு ஒரு அருமையான தீர்க்கதரிசி, எலியா என்கிற தீர்க்கதரிசி 17வது அதிகாரத்தில் அவர் அறிமுகமாகிறார். கீலேயாத்தின் குடிகளிலே என்று ஆரம்பித்து அவர் 18வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது இன்றைக்கும் ஆண்டவரே, அந்த எலியாவின் நாட்களில் நடந்தது போல பரலோக அக்கினி எங்கள் தேசத்துக்குள்ளே எழும்பட்டும், இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற அளவிற்கு இன்றைக்கும் நாம் அதை உணர்ந்து உதாரணப்படுத்தி ஜெபிக்கக்கூடிய அளவிற்கு இந்த தேவ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை தான் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம், போதும் கர்த்தாவே. நன்றாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். இந்த எலியா நமது வேலை முடிந்து விட்டது என்று நினைத்து விட்டார். இதற்கு மேலே நம்மளால் ஓட முடியுமா? ஏனென்றால் ஒரு அரசியினுடையதான வார்த்தை அவரை கலங்கடித்து விட்டது. ராஜாவுக்கு சவால் அடித்தவர், ஆனால் ராணியுடையதான வார்த்தைக்கு கலங்கினவராக நிற்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்லை, யாராக இருந்தாலும் பரவாயில்லை என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னோம். ஆனால் இன்றைக்கு யாரோ ஒருவர் சொன்னதான வார்த்தையினாலே இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாது, இதுக்கு மேலே என்னால் செயல்பட முடியாது, இதுக்கு மேலே நான் வாழ்ந்து எதற்கு என்று சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லி போதும் என்கிற வார்த்தையை இன்னைக்கு அநேகர் உபயோகப்படுத்துகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். போதும் என்று சொன்னவருக்கு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய பார்வை நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த அளவுதான், ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் பார்க்கக்கூடியவர். ஆமென், அல்லேலூயா. அவர் முக்காலத்தையும் அறிந்த தேவன். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போதும் என்று சொன்னதான இந்த எலியாவை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி, அவருக்கு இப்போ மனிதர்கள் அல்ல, இதுவரைக்கும் மனிதர்கள் மற்றவர்கள் எல்லாரும் உதவி செய்தார்கள், ஆனால் இப்பொழுது மனிதர்கள் உதவி செய்ய முடியாத ஒரு இடத்துல இருக்கிறார். ஆகவே தான் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்ய இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்களால் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளிலேயும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் போதும் என்று சொன்னதான எலியா தான் நினைச்சார் நான் மாத்திரம்தான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக பாகாலுக்கு முன்பதாய் முழங்கால் படிடாத 7000 பேர் என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, ஆமென். இந்த நல்ல நாளிலே ஆமென், நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்காக ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் உங்களுக்கு முன்பதாக ஓடி முடித்திருக்கிறார்கள். வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எபிரேயர்களின் நிருபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசித்தவருடையதான விசுவாச வீரருடைய பட்டியலை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆனால் 12வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்பதாக எத்தனையோ பேர் ஓடி முடித்ததான வெற்றி சிறந்தவர்களாய் ஓடி முடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இவர் சொல்லுகிறார் நான் மாத்திரம்தான் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இன்னியும் எத்தனையோ பேர் ஓடி இருக்காங்கப்பா, நீயும் ஓட முடியும் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த எலியா போதும் என்று சொன்னதுனால நடந்ததான சம்பவம் என்ன கொஞ்சம் சற்று யோசித்து பாருங்கள். ஓ ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், 16வது வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒரு காரியம் நடக்குது. போதும் என்று சொன்னதுனால ஆண்டவர் அடுத்த லெவலில் அவர் போகிறதான ஒரு சூழ்நிலை நாம் பார்க்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். போதும் என்று சொன்னதான எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 16. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியான செய்ய அபிஷேகம் பண்ணு. நன்றை கவனியுங்கள்.
ஊழியம் எந்த விதத்திலையும் நாம் உட்கார்ந்து விடலாம், நாம் சோர்ந்து விடலாம். ஆனால் ஊழியம் ஒரு நாள் உட்காராது, சோர்ந்து போகாது. ஏனென்றால் அதை நடத்துகிறவர் கர்த்தர். ஒரு எலியா நின்று விட்டால் ஆண்டவர் அடுத்த வார்த்தையில் சொல்கிறார், எலிசாவை ஏற்படுத்து. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஓடுகிற ஓட்டம் நாம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் ஓடினேன், ஆனால் இப்போ ஓடலை. இல்லை, நீங்கள் ஓடி நீங்கள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லாமல் ஆண்டவரை எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லியிருந்தால் ஆண்டவர் இந்த வேலையை கூட எலிசாவை கொண்டு அல்ல, எலியாவை கொண்டே கர்த்தர் செய்திருக்க முடியும். ஆமே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எத்தனையோ பெரிய பெரிய காரியங்களை செய்தவர் இனி தொடர்ந்து செய்ய மாட்டாரா? ஆகவே இந்த நல்ல நாளில் இந்த போதும் என்று சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் ஸ்தானத்தில் நீ எலிசாவை ஏற்படுத்து. எனக்கு அருமையானவர்களே, எலியா போதும் என்று சொல்லுகிறார், எலிசா இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேகமாக வாசிக்க அன்போடு கேட்கிறேன். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி வாசிங்க, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, எலியா சொல்ற, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரங்களில் இரட்டிப்பான மடங்கு எனக்கு வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அங்கு எலியா போதும் என்று சொல்லுகிறார், இங்கு எலிசா சொல்லுகிறார் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி வேண்டுமாம்? நீ செய்தீரே 7 அற்புதம், அந்த 7 அற்புதத்தை காட்டிலும் நான் இரட்டிப்பாய் செய்ய வேண்டும். 14 அற்புதங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அந்த தேசத்தில் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, சில நேரத்தில் நம் ஆண்டவரிடத்திலிருந்து இரட்டிப்பான அற்புதங்கள் வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் சில வேளைகளில் நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? எலியாவுக்கு போதும் என்றதான வார்த்தை, ஆனால் எலிசாவுக்கு வேண்டும் என்கிற வார்த்தை. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்கு இருக்கிறது? உங்கள் வார்த்தையை வச்சு தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வாயின் வார்த்தையினாலே பிடிபட்டு விடுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபையை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. 2 பேரை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்று சொன்னார். ஆனால் 42வது வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி 2 பேருடைய காரியம் இப்படி இருக்கிறது. இயேசுவின் பாதத்தில் போய் உட்கார்ந்தாச்சு, ஆனால் பற்பல வேலைகளை செய்ததானே அவருடைய சகோதரி சொல்கிற, ஆண்டவரே என்னப்பா இப்படி வேலை செய்யாமல் வந்து உட்காந்துருக்கிற, நீர் ஒன்றுமே சொல்லாமல் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே 42வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் போதும் என்று சொல்லுகிற ஒரு இடம் எதுன்னு சொன்னால் அது தேவனுடைய சமூகம் மாத்திரம். அந்த சமூகம்தான் நமக்கு போதும்னு சொன்னோம். ஆனால் தேவ சமூகமே போதும்னு சொல்லிட்டு ஆண்டவரே நாம் நம்பி இருக்கும்போது நம்மளை கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆமென். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆமென், அல்லேலூயா. அந்த தேவ சமூகத்தை மாத்திரம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாஞ்சிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கீங்களோ,
மார்த்தாளுக்கு பதில் சொல்லுகிறது மரியாளுடைய வேலை அல்ல, இயேசுவே பதில் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் வாட்சி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்களா போய் பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்காக பேசக்கூடிய ஒருவர் இருப்பாரானால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படி அன்போடு கேட்குறேன். இங்கே ஒருத்தர் போதுமோ ஒரு காரியத்தை கேட்கும்போது இன்னொருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். போதும். அல்லேலூயா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லு. என் கிருபை உனக்கு போதும். இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் போய் கேட்குறார், ஆண்டவரை என் பலவீனம் நீங்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி, இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்லி என் கிருபை உனக்கு போதும். முதலாவது சொன்னேன், தேவ சமூகம் எனக்கு போதும். அல்லேலூயா. ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிறது அதுதான். இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் ஓடுகிறோம். நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். உலகத்தில் நிறைய பேர் ஓடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு ஓட்டமும் ஆண்டவர் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையும் நாம் வாழ்ந்து கர்த்தருக்காக நம்ம நிற்கும்போது நமக்காக அவர் பேசுவார். சில வேளை நம்முடைய பலவீனங்கள் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதுமா. ஆமென். என் கிருபை உனக்கு போதுங்க என்று சொல்லி நம்மை பலப்படுத்துவார். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் போதும் என்கிற வார்த்தையை ஒரு நாளும் இன்னைக்கு தேவ சமூகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் போதும் ஆண்டவரே நான் ஏன் இருக்கணும், இல்லை, உங்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவர் தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் உங்கள் வாயின் வார்த்தை போதும் என்றல்ல, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நல்லா ஜெபிங்க, நல்ல ஆண்டுடைய வேத வசனத்தை வாசிங்க, நல்ல ஜெப காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. இன்னைக்கு உண்மையிலேயே நிறைய ஜெபத்தின் காரியத்தை அதிகமாய் நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதிகாலை ஜெபம் இருக்கிறது, இரவில் 9 மணி ஜெபம் இருக்கிறது. நீங்கள் ஜெபங்களில் வந்து பங்கு பெறுங்கள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த ஜெபங்கள் எல்லாமே நம்முடைய தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். போதும் என்கிறதான வார்த்தையை விட்டுவிடுங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். ஆத்தும பாரத்தை தாரும். ஆண்டவரே எனக்கு என் கண்ணீரோடு ஆத்துமாக்களை ஜெபிக்கிற கிருபையை தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நடத்துவார். ஆமென். போதும் என்று சொல்லுகிறதான எலியா, ஆமென், வேண்டும் என்று சொல்லுகிற எலிசா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 32வது வசனம், 33வது வசனம், 34வது வசனம். அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் வயிற்றம்புழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். போதும். எனக்கு அருமையானவர்களே, 2வது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை எதுன்னு தெரியுமா? இது எனக்கு என்னத்துக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வாழ்க்கை எனக்கு என்னத்துக்கு, இந்த வரம் எனக்கு என்னத்துக்கு, இந்த ஜெபம் எனக்கு என்னத்துக்கு, இந்த வேத அறிவு எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லி என்னத்துக்கு என்று சொல்லி அலட்சியம் பண்ணுகிற நிலைமை. நன்றாய் கவனிங்கள். இவ்விதமாக ஒரு வாசகத்தை நான் வாசித்தேன். அலட்சியம் அஸ்திவாரத்தை அசைத்து விடும் என்று. உண்மை. அது கரையானுக்கு ஒரு இடத்துல எழுதி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சற்று யோசிச்சு பாருங்கள். என்னத்துக்குன்னு என்று சொன்னதான இந்த ஏசா, நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 34, 35வது வசனம்.
ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே என்னை ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான். 2 தரம் என்னை மோசம் போக்கினான். நன்றாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லி கொடுத்தான், இப்ப சொல்றேன் என்னை மோசம் போக்கிட்டான். நன்றாய் கவனியுங்கள். உங்களுடைய அலட்சியமோ இது எனக்கு என்னத்துக்குன்னு என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா? சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லுவது தேவன் நியமித்ததான, அது கற்பம் திறந்து பிறக்கிற முதல் பிள்ளைக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை அது இரட்டிப்பாய் கிடைக்கும். எந்த ஒரு சொத்து காரியங்கள் வந்தாலும், தகப்பனுடைய எந்த ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் அதில் இரட்டிப்பாய் கிடைக்கக்கூடிய ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். தேவனுடைய காரியத்தை ஒரு மனிதன் அலட்சியம் பண்ணும்போது பின்னாடி வருகிறவைகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடாமல் போய்விடும். நன்றாய் கவனிங்க. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சற்று கவனிங்க. இன்னைக்கு அவன் விரும்பியும் என்ன செய்யலை, பெற முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஒருவன் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் கொடுத்ததை அலட்சியம் பண்ணுனா, ஆண்டவர் கொடுத்ததான காரியத்தில் அலட்சியமாக இருந்து இது எனக்கு என்னத்துக்குன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவை பாருங்கள். அவன் சீர்கெட்டவனாக போனவன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை ஏதோ கர்த்தருடைய காரியத்தை இது எனக்கு என்னத்துக்கு என்று எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தருடைய காரியத்தில் அலட்சியம் பண்ணி விடாதுருங்க. சில நேரத்தில் ஆலயத்துக்கு போவத ஆமாம் வாரம் தானே போகிறோம், அடுத்த வாரம் போய்க்கிடலாம். இன்றைக்கி நீங்கள் நினச்சா கூட நீங்கள் போக முடியாத ஒரு கால சூழ்நிலை நம்ம உட்கார்ந்துருக்கோம். உண்மையிலேயே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போதெல்லாம் உள்ளம் கலங்குகிறது. மனசில் ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதித்து கொண்டிருப்போமே என்ற ஒரு வாஞ்சை எனக்கு அருமையானவில்லை. ஆண்டவர் சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலையை மாற்றி சபையை திறக்கும்போது உங்களுடைய முழு ஆர்வத்தையும் கர்த்தருக்கு நேராக காட்டி, இது என்னத்துக்கு என்றதான அலட்சியம் நம்ம வாழ்க்கையில் இனி வராதபடி ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற காலங்கள் என்று சொல்லி இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, காலத்தை பயன்படுத்துகிறவன் அவன் புத்தி உள்ளவனாக இருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு விசை கூட, ஆண்டவரே நான் ஏதாவது அலட்சியம் அணிந்த ஜெபத்தையோ வேத வாசிக்கிறதான காரியமோ வேதத்தின்படி நடக்கிறதோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நம்ம இந்த வேதத்தின்படி நம்ம நடக்கணும். நீங்கள் பரலோகத்தில் போய் வேதத்தின்படி நடக்கணும்னு அவசியமே இல்லை. இங்கே வேதத்தின்படி நடந்தால் தான் பரலோகத்துக்கே போக முடியும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நீங்களும் நானும் இந்த வேதத்தின்படி நடக்கணும். இந்த வேதத்தின்படி நடக்கிறதான உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உடைய அலட்சியமான வார்த்தைகள் இது எனக்கு என்னத்துக்கு என்று அலட்சியம் படுத்த வேண்டாம். ஆனால் அப்படி அலட்சியம் பண்ணும்போது அந்த ஏசாவை குறித்து அவனுடைய முடிவு சொல்லப்பட்டது, அவன் சீர்கெட்டவனாக இருந்தான். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வசனம் தான் நம்மை சீர்படுத்தக்கூடியது. தேவ சமூகம்தான் இயேசுவை போல நம்மை மாற்றக்கூடியது. ஆமென். ஆகவே இந்த நாளில் நாம் அதற்காக பிரயாசப்படுங்கள். உடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கவனமாக இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. மூன்றாவது ஒரு நபரை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பரம அழைப்பு பந்தய பொருளுக்காக ஓடுகிறதான அனுபவம். நன்றாய் கவனிக்க அன்போடு கேட்கிறேன். பவுல் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரையும் அடித்து அவர்களை சிறையிலே தூக்கி போடுவதுதான் அவருக்கு மிக முக்கியமான வேலையாக இருந்தது. ஒரு கமாலியின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தவர், பல கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தவர். ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொன்னவர் ஆண்டவருக்காக வந்தபோது ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி என்ன செய்கிறேன், தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்தில் எத்தனை பேர் எத்தனை காரியமாக ஓடினாலும் நீங்களும் நானும் ஓடுகிற ஒரு ஓட்டம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடுகிறோம். அல்லேலூயா, ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இந்த தரிசனத்தை மாத்திரம் நீங்கள் இழந்துடக்கூடாது. இந்த 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 தரிசனத்தில் உங்கள் வாழ்க்கை மங்கி போயிடக்கூடாது. இந்த தரிசனம் மிக மிக முக்கியமானது. நான் எதுக்காக அழைக்கப்பட்டேன்? இன்றைக்கி நிறைய பேர், எனக்கு இது கிடைக்கலனா நான் ஆண்டவரை விட்டு போயிடுவேன், இது எனக்கு இல்லை அதனால எனக்கு நான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்கிறாங்க. இல்லை, இந்த உலகத்தில் உலகத்தின் காரியங்களுக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியரின் புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் எடுத்து வாசிக்க அன்போடு கேட்குறேன். அல்லேலூயா. பவுல் எழுதும்போது மிக தெளிவாக எழுதுகிறார். 1 கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம். என்னோடு சேர்ந்து நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நன்றி ஆண்டவரே. 19வது வசனத்தை வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஆமென். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க. எதுக்காக ஆண்டவரை பின்பற்றுறோம்? இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்க எதுக்காக ஆண்டவரை பின்பற்றுறீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் வீடு தருவார், இல்லை சுகம் தருவார், இல்லை எனக்கு இதை தருவார். உலகத்தின் காரியத்துக்காக அல்ல. இயேசுவை ஒரு மனிதன் உண்மையாக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழும்போது, இந்த உலகத்தில் மரணம் என்றதான ஒரு காரியம் வரும்போது அவனுடைய வாழ்க்கையை மறுமையில் இயேசுவோடு அந்த பரலோகத்தில் அவன் நிற்கிறவனாக இருப்பான். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த உலக காரியத்துக்கு தான் ஆண்டவரை பின்பற்றுறாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எதற்காக இயேசுவை பின்பற்றி கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் இயேசுவை எந்த நோக்கமாக பின்பற்றுகிறீர்கள் என்பதை சற்று யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இந்த பவுல் சொல்லும்போது இவ்விதமாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்கலாமா? வாசிங்க. 2 தீமோத்தேயின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். எல்லாருக்கும் அறிமுகமான வசனங்கள் தான். வாசித்து முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். நன்றி அப்பா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்ட அந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். பவுல் ஆசையாய் தொடருகிறேன் என்று சொன்னவர் முடிக்கிற முடிவை எப்படி முடிக்கிறார் பாருங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பாருங்கள். எதற்காக ஓடுகிறோம்? எதை நோக்கி ஓடுகிறோம்? எப்படி ஓடுகிறோம்? இன்னைக்கு நிறைய பேர் எப்படினாலும் ஓடுவோம், முடிக்கும்போது முடிச்சுக்கலாம். இல்லை, உங்கள் முடிவு நல்ல போராட்டமாக இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடிக்கணும். விசுவாசத்தை என்ன செய்யணும்? காத்துக்கிடணும். இன்னைக்கு விசுவாச துரோகங்கள் நடக்கிறது.
விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறதான நிறைய காரியங்கள் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். விசுவாசத்தை காத்துக்கொண்டதானே அந்த பவுல் சொல்கிறார், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷங்களில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்ட நமக்கு வாடாத கிரீடங்கள். நிருபங்களில் நம்ம வாசிக்கும் போது நிறைய காரியத்தை பார்க்க முடியும். ஜீவ கிரீடம், ஜீவ கிரீடங்கள் இருக்கு, வாடாத கிரீடம் இருக்கு. நீங்கள் நிருபங்களிலேயும் வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம போகிறதான இடம், ஓ ஸ்தோத்திரம், எப்படிப்பட்டதான இடம் என்பதை மிக மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உண்மையிலேயே அந்த ஆனந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்து விடாதிருங்க. இவங்க 2 பேரும் எப்படி ஓடினாங்கன்னு பாருங்க. எலியா போதும் என்று சொல்லி ஓடினார், ஆனால் எலிசாவோ வேண்டும் என்று ஓடினார். ஏசா சொல்லுகிறார், இது எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபு அதை வாங்கி கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தார். சேஷ்டபுத்திர பாகத்தையும் வாங்கி கொள்வதற்கு ஆர்வமாக இருந்தார். அண்ணனுடையதான ஆசீர்வாதங்களை வாங்குவதற்கு ஆர்வமாக இருந்தார். உங்கள் ஆர்வம் எப்படி இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே? ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஓட்டத்தின் முடிவு பரலோக ராஜ்யத்தின் எல்லையில் நம்முடைய கால்கள் வைக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் கண்ணை மூடும்போது பரலோகத்தில் கண் திறக்கக்கூடியதான இப்பொழுது விசுவாசித்து பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்க்கிற இயேசுவின் முகத்தை பார்க்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் எல்லாரும் ஒரு மனமாய் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்த ஆண்டவரே, நான் எதற்காக பிடிக்கப்பட்டினோ அதை ஆசையாய் தொடர பவுலை போல ஆண்டவரே நான் ஓடுவதற்கு எனக்கு பலன் தாரும். ஹல்லேலூயா. இந்த நாளில் அலட்சியமான சூழ்நிலைகள் ஆண்டவரே, இது எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லுகிற அனுபவங்கள், போதும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் என்னிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே. உமக்காக ஓடும்போது எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை விதமான இடர்பாடுகள் வந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடி, ஓ தேவன் எனக்கு வைத்திருக்கிற லக்கை அடைய ஆண்டவர் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய் திறந்த ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாரும் என்று சொல்லி உண்மையாய் கர்த்தரை நோக்கி கேளுங்கள். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நல்ல சொல்லுங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். அப்பாட சொல்லுங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நல்லா சொல்லுங்க. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் அருமை இயேசுவே, இந்த அருமையான இந்த நல்ல காலை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு கிருபையை தந்தீர்.
உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியான ஒரு கிருபை தந்தீர் ஆண்டவரே. வசனத்தை தியானித்ததோடு நிறுத்தி விடாதபடி வசனத்தின்படி நாங்கள் நடக்க எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளையும் ஆசீர்வாதத்தின் நன்மையும் கத்த தருவீராக ஆண்டவரே. இந்த உலகத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று யாரையும் தொடாதபடிக்கு இயேசுவின் பரிசுத்த இரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.